ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் லேமினார், டர்புலண்ட், அப்புறம் பவுண்ட்ரி லேயர் இதை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் லேமினார் ஃப்ளோ, அதுக்கப்புறம் அதோட மேத்தமெட்டிக்கல் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அதை பற்றிலாம் சொல்லிகிட்டே வரேன். ஃபர்ஸ்ட்டு சில பாயிண்ட்ஸ் பற்றி லேமினார், டர்புலண்ட் ஃப்ளோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த லேமினார் டர்புலண்ட் ஃப்ளோன்னு இருக்கிறது வந்து ஒரு 2 குவாலிட்டேட்டிவ் ஃப்ளோ. இதுதான் வந்து ஃப்ளூயிடோட ஆர்டர், அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸை சொல்லும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம நியூமரிக்கலே சொல்லணும்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர் இருக்குது. அது பேர் தான் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர். இந்த ரெனால்ட்ஸ் நம்பருன்றது நத்திங் பட் அ ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேமினார் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளூயிட் மோஷன் வந்து ரொம்ப ஆர்டர்டாக இருக்கும், ரேண்டம் மோஷன்ஸ்லாம் இருக்காது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா இதில் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ லேமினார்னு நம்ம சொன்னோன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் வந்து டாமினண்ட். ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், ஆர்இ வந்து அதான் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்இ வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு வந்து அதிகமாகிட்டே வருது. அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த லேமினார் ப்ராப்பர்ட்டி வந்து போயிட்டு கொஞ்சம் அது வந்து டர்புலண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடம் பேர் தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று வரும், அதை நம்ம லேட்டராக பார்த்துட்டே வருவோம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பருன்றது மேத்தமெட்டிக்கலி எப்படி சொல்லணும்னா ρVL டிவைடட் பை மியூ அப்சல்யூட் விஸ்காசிட்டி. மியூன்றது இந்த மேலே இருக்கிறது பேர் வந்து டென்சிட்டி, அதுக்கப்புறம் வெலாசிட்டி, இது வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த். அப்படி இல்லையா விஎல் பை கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்ட்டு போடலாம். ஸோ இப்போது நார்மலாக எக்ஸ்டர்னல் ஃப்ளோவாக இருந்தால் நம்ம எல் அப்படின்னே வச்சுக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் ஃப்ளோ அது வந்து சர்க்குலர் பைப்பாக இருக்குது, அது வந்து ஸ்கொயர் பைப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த எல்லை வந்து இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் ஃப்ளோ அது வந்து நம்ம 4a டிவைடட் பை பி, அதாச்சும் ஏன்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, பின்றது வந்து பெரிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் அது வந்து இன்டர்னல் ஃப்ளோவாக இருக்குன்னா நமக்கு வந்து எல் வந்து டின்ட்டு வரும், அதாவது டயாமீட்டர் அப்படின்ட்டு வரும். இன் கேஸ் ஆஃப் இஃப் இட் இஸ் ஸ்கொயர் அது வந்து நமக்கு அந்த ஸ்கொயரோட சைடு வரும், அதாச்சும் ஏன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து எல்லுக்கு பதிலாக நம்ம ஏன்ட்ட போட்டுப்போம். இன் கேஸ் ஆஃப் இட் இஸ் அ ரெக்டாங்கிள் நம்ம வந்து 2ab டிவைடட் பை a + b அப்படின்ட்டு போடுவோம். இந்த ஏவும் பின்றது வந்து பிரெத்து டெப்த்து, அதுதான் நான் வந்து ஏபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே நான் சொல்லிகிட்டே வந்ததில் இங்கே நான் எந்தெந்த வேல்யூவில் வந்து லேமினாராக இருக்கும், டர்புலண்ட்டாக இருக்கும், எந்தெந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன். இப்போ ஒரு இன்டர்னல் ஃப்ளோ நடக்குது, அதுவும் பைப்பில் நடக்குதுன்னா அது லேமினார் இருக்கணும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2000 இருக்கணும். இஃப் இட் கோஸ் அபவ் 4000 இட் இஸ் டர்புலண்ட் ஃப்ளோ. இந்த 2000 4000 இருக்க இடம் வந்து நமக்கு வந்து அதுதான் வந்து டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளேட்டில் வந்து நமக்கு லேமினாராக இருக்கணும்னா அது வந்து 5 × 10⁵ இருக்கணும். இஃப் இட் கோஸ் அபவ் 5 × 10⁵ ஆச்சுன்னா அது வந்து டர்புலண்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம அப்படியே வந்தோன்னா நம்ம இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது, ஹெட் லாஸ் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது. அதுக்கு வந்து நமக்கு 2 விதமாக கேல்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து டார்சி-வெய்ஸ்பர்க் ஈக்குவேஷன் வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹைகன்-பாய்ஸ்லி ஈக்குவேஷன் வச்சு பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே நான் டிஃப்ரென்ஸ் வந்து வர ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டார்சி-வெய்ஸ்பர்க் ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம ஹெட் லாஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து 4FLV² டிவைடட் பை 2GT. இந்த எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனா இல்லை ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரா அப்படின்றத வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. வெறும் எஃப்னு இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், 4Fன்னு இருந்ததுன்னா அது பேர் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். அதுக்கப்புறம் இந்த எல்ன்றது வந்து லென்த் ஆஃப் த பைப், வின்றது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, ஜின்றது கிராவிட்டி, டின்றது வந்து இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் த பைப். ஸோ இப்போ நம்ம வந்தோன்னா 2 டைப் ஆஃப் லேமினார் ஃப்ளோ இருக்குது. இதை பற்றி படிக்கணும்னா ஒன்று வந்து லேமினார் ஃப்ளோ த்ரூ எ சர்க்குலர் பைப், இன்னொன்று வந்து லேமினார் ஃப்ளோ த்ரூ 2 parallel பிளேட்ஸ். இந்த லேமினார் ஃப்ளோ த்ரூ எ சர்க்குலர் பைப்பை வந்து சொல்கிறது பேர் தான் வந்து ஹைகன்-பாய்ஸ்லி ஃப்ளோ. இதே லேமினார் ஃப்ளோ பிட்வீன் 2 parallel பிளேட்ஸை சொல்கிறது பேர் தான் வந்து பாய்ஸ்லி ஃப்ளோ.
ஸோ இந்த நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் தான் வந்து இந்த ஹைகன்-பாய்ஸ்லி ஈக்குவேஷனும் இந்த பாய்ஸ்லி ஈக்குவேஷன். இதே நான் இப்போ இந்த பேரலல் பிளேட்லேயே எனக்கு வந்து ஒரு பிளேட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு பிளேட் வந்து மூவிங்காக இருக்குன்னா அது பேர் வந்து கவுட்டி ஃப்ளோ அப்படின்ட்டு சொல்லுவோம். என் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம் மேபி, லைக் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது நேவியர்-ஸ்டோக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெடி ஃப்ளோ, இன்னொன்று வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ, இன்னொன்று வந்து விஸ்கஸ் ஃப்ளோ. இதுதான் வந்து இந்த நேவியர்-ஸ்டோக்கில் இருக்கிற அசம்ஷன். இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் ஹைகன்-பாய்ஸ்லி ஈக்குவேஷனை பற்றி சொல்லிகிட்டே வரேன். இந்த ஹைகன்-பாய்ஸ்லிங்கிறது வந்து சர்க்குலர் பைப்பில் பார்க்க போகிறோன்னு சொன்னோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன். இது வந்து வெலாசிட்டி வேரியேஷன் இன்சைட் த பைப். இதுதான் பைப்பு, இதுக்குள்ளே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அட் சென்டர் ஆஃப் த பைப்பில் 0வாக இருக்கும். அது அதிகமாக எந்த இடத்துல இருக்குன்னா அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த பைப், அதான் பெரிமீட்டர் ஆஃப் த பைப்பில் தான் வந்து நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த டயக்ராம் படி பார்த்தோன்னா. அதே மாதிரி வெலாசிட்டி வந்து நமக்கு அட் த சென்டர் ஆஃப் த பைப்பில் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அட் த ஸ்டார்டிங் ஆஃப் அந்த பெரிமீட்டர் ஆஃப் த பைப்பில் வந்து நமக்கு வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாலாம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இது அப்படியே லைக் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டால் நமக்கு வர சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோ பி பை டோ எக்ஸ், இது வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்டு ஸ்மால் ஆர் பை 2. இந்த ஸ்மால் ஆர்ன்றது வந்து இங்கே இந்த ரேடியஸ்லேருந்து நான் மெஷர் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்றது. அதே மாதிரி இந்த வெலாசிட்டி வேரியேஷன் இருக்கிறது வந்து 1/4 மியூ ப்ரெஷர் கிரேடியன்ட் இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் மைனஸ் அவன் எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானோ அது. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமமாக எப்போ இருக்கோன்னா நமக்கு வந்து இந்த ஆர்க் ஸ்மால் ஆர் 0வாக இருக்கப்போ தான் நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை போட்டோன்னா நமக்கு வந்து யூ மேக்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா யூ மேக்ஸ் டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா அது வந்து 32 μVL டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்ட்டு போட்டோன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும். இதே ஹெட்டு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 32 μVL டிவைடட் பை ρg டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து ஹெட்டு டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ளோ இன்சைட் அ சர்க்குலர் பைப் பார்த்தோம். இப்போ ஃப்ளோ பிட்வீன் த பேரலல் பிளேட்டை பார்க்க போகிறோம். இந்த பேரலல் பிளேட்டுன்றது வந்து நான் ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து டீன்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எந்த பாயிண்டில் கால்குலேட் பண்ண போகிறேன்றத வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் வந்து இப்படி இருக்கும். இந்த டோ பி பை டோ எக்ஸ் டி பை 2 மைனஸ் ஒய் இந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னா எனக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு அவன் எந்த பாயிண்டில் கேட்டிருக்கானோ அட் ஒய் பாயிண்டில் நமக்கு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வெலாசிட்டி வேரியேஷன் வந்து 1/2 மியூ ப்ரெஷர் கிரேடியன்ட் இன்ட்டு டிஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதில் போட்டோன்னா எனக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து வெலாசிட்டி கேட்டிருக்காங்களோ அட் த பாயிண்ட் ஆஃப் ஒயில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல யூ மேக்ஸ்ன்னு இருக்கிறது எந்த இடத்துல நடக்கும்னா அட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி பை 2 அப்படின்னு போட்டோன்னா அந்த இடத்துல தான் வந்து எனக்கு யூ மேக்ஸ் அதிகமாக இருக்கும் அட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி பை 2ல். ஸோ இந்த இடத்துல நீ அப்படியே நம்ம போட்டோன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். டி ஸ்கொயர் டிவைடட் பை 8 மியூ ப்ரெஷர் கிரேடியன்ட் இன்ட்டு. இப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா அது வந்து 2/3 ஆஃப் யூ மேக்ஸாக இருக்கும். அதாச்சு 0.66 ஆஃப் யூ மேக்ஸ். இப்போ நம்மளை வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னா 12 மியூ விஎல் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். இதே நம்மளை வந்து அவங்க டிஸ்சார்ஜ் கேட்டிருந்தாங்கன்னா டி கியூப் டிவைடட் பை 12 மியூ டோ பி பை டோ எக்ஸ் அதாச்சும் ப்ரெஷர் கிரேடியன்ட் இந்த ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு பேசிக்கலி ஒரு டவுட் வரலாம், எந்த இடத்துல நான் வந்து ஹைகன்-பாய்ஸ்லியில் கொடுத்துருக்க ஹிட்டை கண்டுபிடிக்கணும், எந்த இடத்துல டார்சி-வெய்ஸ்பேக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ
இந்த ஹைகன்-பாய்ஸ்லி ஈக்குவேஷன் நம்ம எப்போ அப்ளை பண்ணோம்னா ஒன்லி ஃபார் த ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோ. இந்த ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோன்னு இருக்கிறது என்னதுன்னா லைக் இப்போ ஒரு ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குன்னா வெலாசிட்டி வந்து த்ரூ அவுட் த பைப்பில் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அட் சர்டைன் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பைப்பில் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுதான் ஒரு பைப்புன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு வெலாசிட்டி வேரியேஷன் வந்து லைக் இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது வந்து இப்படி ஆகுது, அதுக்கடுத்தது வந்து இப்படி ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோ அச்சீவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோம். இதுக்கப்புறம் இது த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் த பைப்பில் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதை தான் வந்து நம்ம ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்த தான் இதுக்கு இந்த ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோ வந்து இன் கேஸ் ஆஃப் லேமினாரில் வந்து இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இந்த எவ்வளோ தூரத்தில் வந்து இது ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது வந்து என்ட்ரி லென்த் அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் டு பிகம் fully developed laminar flow. ஸோ இந்த என்ட்ரி லென்த்து பார்த்தோன்னா லேமினாருக்கு வந்து அதிகமாக இருக்கும், டர்புலண்ட்டுக்கு பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு 1 மார்க் கொஷின். இது வந்து ஸ்டேட் வைஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய கேட்கலாம். என்ட்ரி லென்த்து ஃபார் லேமினார் வந்து அதிகமாக இருக்கும் when compared with entry length of turbulent. ஸோ இந்த ஹைகன்-பாய்ஸ்லி ஈக்குவேஷனை வந்து ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோக்கு மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து ஹரிசாண்டல் பைப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். அது ஸோ இந்த 2 கண்டிஷன் இருந்தால் நம்ம வந்து இந்த ஹைகன்-பாய்ஸ்லி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டைர்சி வெய்ஸ்பேக் வந்தோன்னா இது வந்து லைக் லேமினாக இருக்கலாம், டர்புலண்ட்டாக இருக்கலாம், இன்க்ளைண்டாக இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. சர்க்குலராக இருக்கலாம், நான் சர்க்குலராக இருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இந்த கண்டிஷன்லாம் இருந்தாலே நம்ம வந்து டைர்சி வெய்ஸ்பேக்கை அப்ளை பண்ணலாம். பட் ஹைகன்-பாய்ஸ்லிங்கிறது வந்து லைக் அது சர்க்குலர் பைப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஃபுல்லி டெவலப்டு லேமினார் ஃப்ளோவாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த 32 μVL டிவைடட் பை ρgd² இந்த ஹெட் லாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். பட் when it comes to இந்த 4FLV² 2GD இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இது லேமினராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், டர்புலண்ட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இன்க்ளைண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், சர்க்குலர் பைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், நான் சர்க்குலர் பைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இதை வந்து டைர்சி வெய்ஸ்பேக் யூஸ் பண்ணலாம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஷினில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுக்கல. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்ன்றது வந்து 4F அப்படின்றது இதை கொடுக்கலன்னா நமக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் தெரிஞ்சதுன்னா இதை டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ 64/RE அப்படின்றத போட்டோன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அது பேர் தான் வந்து பவுண்ட்ரி லேயர். இப்போ வந்து ஒரு ஃப்ளூயிடு வந்து ஃப்ளோ ஆகுது வித் வெலாசிட்டி இந்த u இன்ஃபினிட்டி இப்படின்னு இருக்க வெலாசிட்டியில் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு சாலிடு ஃப்ளாட் பிளேட்டை வந்து அது அப்ரோச் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடு வந்து அந்த சாலிடோட ஸ்டிக் ஆகிட்டு அது வந்து மூவே ஆகாது. அது பேர் தான் வந்து நம்ம நோ ஸ்லிப் கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் இருக்கிறப்ப நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து வெலாசிட்டி வந்து எக்ஸாக்ட்லி 0வாக இருக்கும். அதுக்கு மேலே வர லேயர் வந்து அதை ரப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு ஒரு லேயர் வரும், அதுக்கு அதை விட அதிகமாக இருக்கும் வெலாசிட்டி. ஸோ எப்படி இருக்கும்னா எக்ஸாக்ட்லி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு லேயர் ஏன்றது இது பேர் தான் வந்து ஸ்டிக்காக இருக்கிறது. லைக் அந்த
சர்ஃபேஸோடு ஸ்டிக் ஆகிட்டு அது வந்து நோ ஸ்லிப் கண்டிஷனில் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க லேயர் வந்து அதை விட கொஞ்சம் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க லேயர் வந்து அதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வெலாசிட்டி வந்து எப்படி வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வெலாசிட்டி ப்ரொஃபைல் பார்த்தோன்னா இப்படி தான் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். இந்த ஏ பாயிண்ட் வந்து நோ ஸ்லிப் கண்டிஷன் அட் y is equal to பவுண்டரி லேயர் திக்னஸில் வந்து இது வந்து ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியை ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிடும். அது வந்து எப்படி இருக்குன்னா 0.99 இந்த இடம் வந்து எக்ஸாக்ட்லி ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியாக இருக்காது. நான் வந்து v அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து 0.99 ஆஃப் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பவுண்ட்ரி லேயர்னால் என்னன்னு பார்க்கலாம். இந்த பவுண்ட்ரி லேயருன்றது வந்து லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வால் இந்த 0.99 ஆஃப் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி அச்சீவ் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது அதுன்றது தான் வந்து இந்த பவுண்ட்ரி லேயருன்றது சொல்லும். பவுண்ட்ரி லேயர் திக்னஸ்ன்றது சொல்லும். இட்ஸ் ஆக்சுவலி a distance measured from the wall to the point where the velocity achieves its 0.99% இல்லை 0.99 ஆஃப் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் when the viscosity is higher. இந்த பவுண்ட்ரி லேயர் வந்து கம்மியாக இருக்கும் when இந்த பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் when the viscosity is lower. நான் விஸ்காசிட்டின்னு எதை சொல்கிறேன்னா, இந்த விஸ்காசிட்டி ஆஃப் இந்த ஃப்ளூயிடு ஃப்ளோயிங் ஓவர் த ஸ்மூத் ஃப்ளாட் பிளேட்டை தான் நான் வந்து அதோட விஸ்காசிட்டி தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த ஃப்ளாட் பிளேட்டில் ஸ்டிக் ஆகிட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்டில் வந்து அது வந்து இந்த ஃப்ளாட் பிளேட்டை விட்டு லைக் இந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் வந்து நமக்கு பவுண்ட்ரி லேயர் செப்பரேஷன் அப்படின்ற கான்செப்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா இதுதான் வந்து ஒரு வெலாசிட்டி கிரேடியன்ட், இது கீழே இருக்கிறது வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட் மோர் தேன் 0வாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து நமக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்க போகுது. இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு பவுண்ட்ரி லேயர் செப்பரேஷன் இருக்கிறது வந்து நடக்காது. இந்த du/dy அந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து 0வாக ஆகுதுன்ற பட்சத்தில் தான் வந்து நமக்கு செப்பரேட்டன் வந்து ஆக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடத்துல தான் வந்து நமக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட்டும் 0வாக இருக்கும். when the velocity gradient becomes negative, அந்த இடத்துல வந்து நம்ம ஷோராக சொல்லலாம் அந்த பவுண்ட்ரி லேயர் வந்து டோட்டலாகவே செப்பரேட் ஆகிடுச்சு. ஒரு ஃப்ளூயிடு ஒரு சாலிட் ஸ்மூத் சர்ஃபேஸ்லேருந்து டிட்டாச் ஆகிடுச்சு, இந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு ஸ்மூத் சாலிட் சர்ஃபேஸ். இதில் வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அடர் ஆகிருக்கு, அதாச்சும் ஒட்டிகிட்ருக்கு இந்த ஸ்மூத் சாலிட் பிளேட்டோட. இதுதான் வந்து பவுண்ட்ரி லேயர் திக்னஸ்ஸு. இந்த பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் வந்து நம்ம இதுதான் வந்து லீடிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீடிங் எட்ஜை விட்டு நகர்ந்து போக இந்த பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இது அதிகமாகிறது இந்த நோ ஸ்லிப் கண்டிஷனை மெயின்டைன் பண்ண இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ் இன் பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்போ நடக்கும்னா லைக் இது போக வந்து நமக்கு இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த கைனெட்டிக் எனர்ஜின்றது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வெலாசிட்டியை மீன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் முன்னால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி எனக்கு 0வாக இருக்குது, இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் V1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து V2 அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த இடம் V3 V4. எவென்ச்சுவலி இது வந்து U இன்ஃபினிட்டி, அதான் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து நம்ம பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் அப்படின்ற சொல்லிட்டு வரோம். ஸோ இது பவுண்ட்ரி லேயர் திக்னஸ் அதிகமாக என்ன ஆகும்னா இந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகி இதுவும் வந்து ஸ்டார்ட் ஆக இந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் ஃபெயில் ஆகி இந்த லேயர் ஆஃப் ஃப்ளூயிடும் வந்து நமக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இடத்துல தான் வந்து நமக்கு பவுண்ட்ரி லேயர் செப்பரேஷன் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும். அது எந்த இடத்துல நடக்குதுன்றது தான்
அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் பிகம் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிட்டாச் ஆகி அது அந்த நோ ஸ்லிப் கண்டிஷன் ஃபெயில் ஆகி இந்த V1 நமக்கு வந்து ஒரு சம் வேல்யூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலேருந்து நம்ம பேசிக்காக என்ன நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா, இப்போது ஸோ இந்த டேபிள் தான் வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பவுண்ட்ரி லேயர் செப்பரேஷன் வந்து மோஸ்ட்டாக இந்த ஏரோடைனமிக்கலி டிசைன்டு ப்ராடக்ட்டில் வந்து எப்பயுமே நடக்காது. லைக் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெர்டிக்கல் பாடி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ப்ரெஷர் P1 இருக்குது, இந்த இடத்துல ப்ரெஷர் P2 அப்படி இருந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெர்டிக்கல் பாடியில் வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல எனக்கு க்ராஸ் பண்ணி போகிறப்ப இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் இந்த இடத்துல க்ரியேட் ஆகி எனக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இது வந்து ட்ராக் ஆகிட்டு போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக ஓல்டு டிசைன் கார்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. லைக் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ட்ராக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பவுண்ட்ரி லேயர் செப்பரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதனால் வந்து நம்ம ஹை வெலாசிட்டி அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மாடர்ன் டே கார்ஸ்லாம் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி ஸ்மூத்தாக வந்துட்டு லைக் நம்ம கொஞ்சம் டிசைன் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். இதனால் வந்து நம்ம ஹை வெலாசிட்டி அச்சீவ் பண்ண முடியுது ஈஸியாக. இந்த ட்ராக் கோஃபிஷியன்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பவுண்ட்ரி லேயர் செப்பரேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து இந்த பவுண்ட்ரி லேயரை பற்றிலாம் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ், எனர்ஜி திக்னஸ் இதெல்லாம் வரப்போகுது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி வச்சு போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது, பட் நாட் அக்யூரேட்டாக இருக்குது. இந்த அக்யூரேட்டாக வரணுன்னா நம்ம இந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து இது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்குது. பட் ஆவரேஜ் வெலாசிட்டி போடுறப்ப வந்து நமக்கு கொஞ்சம் லாஸஸ் இருக்குது. அந்த லாஸஸை காம்பன்சேட் பண்ண நம்ம ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் ஹைட்டுக்கு நம்ம போனோன்னா அது வந்து ஈக்குவலாக ஆகிடுது. அதுதான் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ், இந்த எனர்ஜி லாஸ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து டெனோட் பண்ணுது. இப்போ மொமெண்டம் திக்னஸ்ன்னு இருக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டின்றதை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 1 தான் கரெக்ட் ஆன்சர், பட் நமக்கு ஆன்சர் வந்து சம்திங் லைக் 0.89 அப்படின்றது வருது ஆவரேஜ் வெலாசிட்டி வச்சு போடுறப்ப இந்த இடத்துல. இதே நம்ம இன்கேஸ் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் அதாச்சும் 2y இதை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம போட்டோம்னா நமக்கு எக்ஸாக்ட்லி 1ன்னு வருது. இதை நம்ம காம்பன்சேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வச்சே நான் போடுறேன், பட் ஒரு சம் ஹைட்டுக்கு நான் பவுண்ட்ரி லேயர் அதாச்சும் இதுதான் ஒரு ஃப்ளூயிடு இதுதான் வந்து ஒரு சாலிடு பிளேட். இதிலேருந்து எனக்கு நான் கொஞ்சம் ஹைட்டை ஏற்றி வச்சு நான் ஆவரேஜ் வெலாசிட்டி வச்சே போடுறேன்ற பட்சத்தில் எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வருது. அதை தான் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை சொல்கிறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ், எனர்ஜி லாஸ் திக்னஸ். இதுக்கு ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்குன்றது வந்து 1 - u/u ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி. அதே மாதிரி மொமெண்டம் திக்னஸ்க்கு இது ஃபார்முலா, எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கு வந்து இது ஃபார்முலா. நம்மளை வந்து ஷேப் ஃபேக்டர் அப்படின்றது வந்து நம்ம அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஷேப் ஃபேக்டர்ன்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டிவைடட் பை மொமெண்டம் திக்னஸாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, மொமெண்டம் திக்னஸை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம 2 வாட்டி ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ண வேண்டியது வரும். ஸோ இதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி டேரெக்டாக இதை அப்ளை பண்ணி நான் இதை எழுதிட்டேன். நமக்கு இதில் வெறும் நம்ம பவுண்டரியில் திக்னஸ் கண்டுபிடிச்சோன்னா மொமெண்டம் திக்னஸை ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராபோலிக்கு வந்து மொமெண்டம் திக்னஸ் 2 times ஆஃப் பவுண்டரி லேயர் திக்னஸ் டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்கும். இதே நம்ம இதில் போட்டோன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டியது இருக்கும். அது பதில் ஸ்ட்ரைட்டாக இந்த ஈக்குவேஷனில் போட்டுடலாம். இதே கியூபிக்குன்னு இருந்ததுன்னா 39 பவுண்டரி லேயர் திக்னஸ் டிவைடட் பை 280. இதே லீனியராக இருந்ததுன்னா பவுண்டரி லேயர் திக்னஸ் டிவைடட் பை 6. இதில் போட்டோன்னா நமக்கு வந்து மொமெண்டம் திக்னஸ் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ரெனால்ட்ஸ் நம்பர், ஹைகன்-போய்ஸ்லி ஈக்குவேஷன், பவுண்டரி லேயர் செப்பரேஷன், இந்த திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் இதெல்லாம் பற்றின கான்செப்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி வர சம்ஸை வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.